சட்டப்பேரவை சபாநாயகரின் நடவடிக்கையை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்துள்ளது. வெளிநடப்புக்கான காரணம் தொடர்பாக ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சொல்லக்கூடாது என்று சபாநாயகர் சொல்லுகிறார். ஆனால் இதே சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே கூட்டத்தொடரில் சட்டப்பேரவையினுடைய செயலாளர் ஜமாலுதீன் பெயரை சொல்லி அவையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக முதலமைச்சருக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா என்றுதான் எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது. தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்த திரு ஞானதேசிகன் ஐஏஎஸ் அவர்களும் அதேபோல் சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதை குறித்து தினமலர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பல பத்திரிகைகளில் அதற்கான காரணங்களையும் சுட்டிக்காட்டி அந்த பத்திரிகைகள் எழுதி காட்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தினமலர் பத்திரிகையில் ஞானதேசிகன் மின்வாரிய தலைவராக இருந்தபோதுதான் 11 தனியார் நிறுவனங்களிடமிருந்து 3330 மெகாவாட் மின்சாரத்தை ஒரு யூனிட் 4.91 ரூபாய்க்கு வாங்க 2013 அக்டோபர் மாதம் மின்வாரியம் ஒப்பந்தம் செய்தது. இதற்கு உடனடியாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல் வழங்கவில்லை. அந்த விலைக்கு மின்சாரம் வாங்கினால் மின்வாரியத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அதேபோல் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் ஏற்கனவே இது குறித்து குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். கடந்த 2014 லோக்சபா தேர்தலின் போது மின்வாரியம் கேரளாவில் உள்ள NDBC எனப்படும் தேசிய அனல் மின் கழகத்திடமிருந்து மின்சாரம் வாங்கியது. அதனுடன் நேரடியாக ஒப்பந்தம் செய்யாமல் கேரள மாநில மின்வாரியத்திடம் ஒப்பந்தம் செய்ததால் ஒரு யூனிட் 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்திற்கு மின்வாரியம் 11 ரூபாய் கொடுத்தது. இதனால் மின்வாரியத்திற்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் GMR, மதுரை பவர், சாமல்பட்டி, பிள்ளைப்பெருமாநல்லூர் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2012 முதல் 2014 டிசம்பர் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை 12 ரூபாய்க்கு மேல் வாங்கியதால் பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் ஒரு டன் நிலக்கரி விலை 3600 ரூபாய் என்ற அளவில் இருந்தபோது 2014 டிசம்பர் வரை மின்வாரியம் 5400 ரூபாய்க்கு வாங்கியதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இவைகளெல்லாம், இந்த முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அரசியல் குறுக்கீடுகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடியவை. எனவே தற்போது ஞானதேசிகனை சஸ்பெண்ட் செய்துள்ள அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் புள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்வதை விட தினமலர் பத்திரிகை இந்த செய்தியை ஆதாரத்தோடு எடுத்து வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் இந்த அதிகாரிகள் சஸ்பென்ஷன் பற்றி எழுதும் பொழுது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு என்ன காரணம் என்பது இன்னும் தெரிவிக்கவில்லை என்று அவர்களும் வெளிப்படையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மூத்த அதிகாரிகளை இந்த ஆட்சி என்ன காரணத்திற்காக தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறது, அவர்கள் செய்த தவறு என்ன, அவர்கள் எந்த தவறுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், யார் யாருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சட்டமன்றத்தில் நியாயமாக இந்த அரசு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பினோம். நியாயமாக ஒரு அரசு அதிகாரி மீது நடவடிக்கை அரசு எடுக்கிறது என்று சொன்னால் மெமோ, ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும், விளக்கம் கேட்கணும். ஆக எந்த விளக்கமும் இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து சீஃப் செக்ரட்டரி அளவில் இருந்த ஒரு அதிகாரிக்கு, அதேபோல் இன்னும் சில மூத்த அதிகாரிகளுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஆக இதில் தான் மர்மம் இருக்கிறது. ஆகவே இந்த உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதைத்தான் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனை எழுப்புவதற்கு எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையோடு கேட்டோம். ஆனால் அது மறுக்கப்பட்ட காரணத்தால்
நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.